Once again, welcome to another video from Happy Investing with Sam. ஸோ நேற்று மார்க்கெட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் டேவாக இருந்துச்சு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் பட்டனை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் அந்த 6 மிஸ்டேக்ஸை யாரெல்லாம் பண்ணலையோ கண்டிப்பாக அவங்க பேனிக் ஆக வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. பிகாஸ் இட் இஸ் பார்ட் ஆஃப் த கேம். ஆனால் யாரெல்லாம் அதில் ஏதோ ஒரு மிஸ்டேக்கில் 2 மிஸ்டேக் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய பேனிக் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நான் இன்னைக்கு காலையில் நடந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குயிக் டிஸ்கஷன். ஐ வாண்டட் டு ஷேர் இட் அக்ராஸ் வித் யூ ஆல். ஹோப் யூ வில் என்ஜாய் திஸ் வீடியோ. வாட்ச் டில் எண்ட் ஆஃப் த வீடியோ டு see வாட் ஐ am doing in the market. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இஸ் மார்க்கெட் இஸ் கோயிங் டு கிராஷுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட பெரிய பதில் இல்லை. பட் அட்லீஸ்ட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐ தாட் லைக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹோல்டிங்ஸை பார்த்தேன். என் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ ஸ்டாக்ஸ் பாசிட்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பொழைச்சிட்டு இருந்துச்சு. நம்ம லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஜென்ரல் மார்க்கெட் F&O ஸ்டாக்ஸ் அப்படின்னா ஒரு க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் F&O ஸ்டாக்ஸ்குள்ளார வரும். லிக்விடிட்டி மற்ற நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒரு F&O ஸ்டாக்காக அது குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி குவாலிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை பண்ண ஸ்டாக்ஸில் எத்தனை ஸ்டாக்ஸ் மேலே ஜஸ்ட் இந்த சேஞ்சை ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை ஸ்டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ வி ஆர் நாட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி ஆர் ஃபர்கெட்டிங் அபவுட் அவர் லிஸ்ட், அவர் யூனிவர்ஸ், அவர் போர்ட்ஃபோலியோ. ஜென்ரல் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஜிங்க், இந்துஸ்தான் ஜிங்க், டால்மியா பாரத், பாரத் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், HDFC பேங்க், மெயின்கைன் ஃபார்மா, இந்த கிட்டத்தட்ட எத்தனை கம்பெனி இருக்குங்க? 208 கம்பெனியில் வெறும் 6-7 கம்பெனி தான் பாசிட்டிவ்ல தப்பி பொழைச்சிருக்கு. தென் எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ் தான். நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் பண்ணியிருந்தேன். 1 டே ஓடைய வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஹவு மச் இட் கேம்னு மறந்துச்சு எனக்கு. ஒரு நிமிஷம் எனக்கு பார்த்து நான் அதை பார்க்கறது கிடையாது. எனிபடி ரிமெம்பர்ஸ்? 83,000 வந்து பார்த்தீங்கன்னா 1 டேவோட லாஸ். ஓகேவா? நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய லாஸை ஒரு நாளில் பார்த்தது கிடையாது. பட் ஸ்டில் தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் ஹேப்பனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் லாஸ்ன்றதை ஃபஸ்ட்டு நம்ம மனசுக்கு புரிஞ்சிருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஓகே, எவ்ரிபடிஸ் போர்ட்ஃபோலியோ இஸ் ப்ளீடிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சுனாமி வருது அப்படின்னா நீங்கள் கடலில் தான் இருக்கீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பட் அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம் பண்ணி கரை சேர்றதுன்றதுக்கு வந்து வி கேன் லேர்ன் அண்ட் வி கேன் எக்யூப் அவர் செல்ஃப். அதாவது எனக்கு சுனாமி வரும் ஆனால் நான் மட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக அஃபெக்ட் இருக்கும். பட் ஆனால் அதில் எப்படி தப்பி பொழைக்கிறீங்கன்றது தான் உங்களுடைய வந்து ஸ்கில், உங்களுடைய லேர்னிங் எல்லாமே. So many stocks are in red. So it's not only for you, it's not only for your stock, it's for everybody. இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா if you see the news, YouTube, it is actually flooded with வந்து பார்த்தீங்கன்னா crash, they lost 10 crore value today, yesterday only, அந்த மாதிரி நிறைய போயிட்டு இருக்கும். ஸோ பஸ்ட் ஆனால் காமான மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நியூஸ்லேருந்து கிடைக்காது. நீங்கள் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூடு தான் ஏறும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே அவே. ஆனால் வந்து ஃபேக்ட்ஸை தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தென் ஒரு பக்கம் கிட்டத்தட்ட போன நவம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா JP Morgan sees Nifty 50 30,000 2026 எண்டில் போயிடும். கோல்ட்மேன் sees 29,000 வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் போயிடும்னு. இது நம்மளுடைய பழைய ஒரு பாயிண்ட் இருக்குது, டோன்ட் கோ வித் நியூஸ் பீப்புள் ஒப்பீனியன். ஓகே, அது வந்து இந்நேரம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் அப்படி புரியலைன்னா அந்த யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸை பற்றின வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் போட்டிருப்பேன், அதை போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோபடி ஹேஸ் அ பவர் டு ப்ரிடிக்ட் த மார்க்கெட் வேர் இட் இஸ் கோயிங் டு கோ. பட் அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா இன் ஜென்ரல் வாட் தே வில் டூ இஸ் தே வில் புட் அ கண்டிஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இந்தியாவும் யூஎஸும் ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறாங்க. இஃப் தட் இஸ் சைன்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு தான் எழுதியிருப்பாங்க. ஹெட்லைன்ஸ் மட்டும் தான் இப்படி சொல்லும். பட் ஹெட்லைன்ஸ் மட்டும் பார்த்துட்டு முடிவெடுக்கிற ஆளாக இருந்தால் தலையில் துண்டு போட்டு தான் உட்காரணும். அதை யாராலையும் தவிர்க்க முடியாது. ஸோ ஒரு பக்கம் இந்த மாதிரி நெரேட்டிவ் போயிட்டுருக்கு யூடியூப்பில். இன்னொரு பக்கம் இந்த ஒரு சார்ட்டை நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா? இல்லை பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லது. பட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குங்க, அதை எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சுக்குங்க. பீரியட்ஸ் வென் டு மேக் மணி அப்படின்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1929 வந்து இந்த சார்ட்டை போட்டு எப்பெல்லாம் கிராஷ் வரப்போதோ, எப்பெல்லாம் கிராஷ் வந்திருக்கோ, எப்பெல்லாம் கிராஷ் வந்து முடிஞ்சோ இதை யூஸ் பண்ணி நிறைய யூடியூபர்ஸ் பேசுவாங்க. பட் ஐ டோன்ட் கிவ் எனி இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஓகேவா? இதில் வந்து
ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதில் ஏ அப்படின்ற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டு, இதில் 1927, 1945, 1965, 1981, 1999 இருக்குது. பின்ற பாயிண்ட் வந்து இந்த இயர்ஸ், இங்கே இருக்கிற இயர்ஸ். சின்ற பாயிண்ட் இங்கே இருக்க இயர்ஸ். இதில் என்ன ஏ சொல்லுதுன்னா, இயர்ஸ் இன் விச் பேனிக்ஸ் ஹேவ் அக்கர்ட் அண்ட் வில் அக்கர் அகெயின். ஓகேவா? பியில் வந்து இயர்ஸ் ஆஃப் குட் டைம்ஸ், ஹை ப்ரைஸ் அண்ட் தென் டைம்ஸ் டு செல் தி ஸ்டாக்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் ஆல் கைண்ட்ஸ். இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் டைம்ஸ், லோ ப்ரைஸ் அண்ட் குட் டைம் டு பை த ஸ்டாக்ஸ். அந்த வரைக்கும் கிளியராக சொல்லியிருக்காங்க. குட் டைம் டு பை த ஸ்டாக் பிகாஸ் த ப்ரைஸ் வில் பி so சீப். ஓகேவா? ஹோல்ட் டில் த பூம் ரீச்சஸ் த இயர் ஆஃப் குட் டைம்ஸ். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகம் மாதிரி வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல இது ரிசம்பிளும் ஆயிருக்குது. ஓகேவா? வி வில் நாட் கோ இன் டீடைல். வேணும்னா நீங்கள் யூடியூப்ல போய் படிச்சுக்குங்க. பட் தட் இஸ் கோயிங் டு கிரியேட் அ நாய்ஸ் and then it is going to disturbance. It is going to create a disturbance in your mind தான். ஓகேவா? பட் இதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை அப்படின்றத சொல்றதுக்கு தான் நான் இந்த இமேஜையை கொண்டு வந்தேன். ஆஸ் பர் தட் 2026 வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இட் இஸ் இன் பி. நல்ல பூம் வரும்ன்றதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பட் வி ஆர் சீயிங் 10 நாள் 15 நாள் ஆரம்பத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா வி ஆர் சீயிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரெட் கேண்டல்ஸ், பிக் ரெட் கேண்டல்ஸ் பார்க்கறதுனால வில் சி வாட் ஹேப்பன்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ we will go where Indian markets are finding challenges. Trade fears. மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இந்தியாவை மட்டும் இல்லை உலகத்தையே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் வெனிசுவேலா வந்து பார்த்தீங்கன்னா போய் கலக்குனாரு, இப்போ கிரீன்லாண்டை கலக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ வித் தட் ட்ரேட் டென்ஷன்ஸ் நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. we will see in detail. பட் ஆன் ஹை லெவல் என்னெல்லாம் பிரச்சனையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க. ஒரு பக்கம் ட்ரேட் ஃபியர்ஸ், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் பண்ணுற டான்ஸஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டான்ஸ் ஆடிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் ஹெவன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மணியை ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு நெரேட்டிவ் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பெரிய பிக் பிளேயர்ஸ் வந்து இப்போ போய் கோல்டு சில்வர் வாங்குவாங்கன்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. பட் அது நடந்தாலும் நான் சரின்னு சொல்ல வரல. ஓகேவா? லெட் இட் ஹேப்பன். பட் என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங்ஸில் ஆக்சுவல் Q3 ஏர்னிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் வருது. இன்னும் நிறைய இருக்குது ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு. ஸோ அந்த ரிசல்ட்ஸையும் பார்ப்போம். இந்த Q3 ரிசல்ட்ஸும் கொஞ்சம் டல்லாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா FII செல்லிங்கிறது இப்போ புதுசாக ஏதோ நடக்கிற மாதிரி கொண்டு வந்து காமிக்கிறாங்க. பட் இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் ஸோ லாங் டைம். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா FII செல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இட் ஹஸ் பீன் டூயிங் மீன்ஸ் அது வந்து நடக்கிறதுலாம் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இது ஒன்றும் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நடக்கிற விஷயம் கிடையாது. இது இன்னும் நிறைய ரீசன் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நான் ஏன் இதை கொண்டு வரேன் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டாப் ஃபைண்டிங் த ரீசன், கோ வித் யுவர் ஸ்ட்ராட்டஜிஸ். ஏன்னு பார்ப்போம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் மார்க்கெட் டிக்ளைன் ஆகுது சந்தோஷ்? இந்த 5 ரீசன்னால மார்க்கெட் டிக்ளைன் ஆகுதா அப்படின்னு கேட்டா ப்ராபபிலி எஸ். பட் அதை விட முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட். பப்ளிக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லாம டோன்ட் ட்ரேட், ஸ்டாப் லாஸ் போட்டாதான் யூ ஆர் சேஃப். இந்த மாதிரி ப்ரீச் பண்ணி தே ஹவ் செட் எ லிக்விடிட்டி பூல். ஒரு இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா வாட் வில் ஹேப்பனுங்க? எந்த பிரச்சனை வந்தாலும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு ஸ்டாப் லாஸ் இடிக்கும். அந்த ஸ்டாப் லாஸை இடிக்கிறதுனால என்ன ஆகும்? மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகும். ஒரு 100 ரூபீஸ்க்கு ஒருத்தர் ஸ்டாக் வாங்குறாரு. 100 ரூபீஸ்க்கு வாங்குற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபாய்க்கு டார்கெட் வைக்கிறாருன்னா 90 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாரு. அதாவது ஒருவேளை மார்க்கெட் தன்னோட டைரக்ஷனில் போகல அப்படின்னா அவர் வந்து தனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக போகும்போது 10 ரூபா ஐ கேன் ஆக்சுவலி அஃபோர்ட் டு ஹேவ் த ரிஸ்க் அப்படின்னு சொல்லி 10 ரூபாய்க்கு ஸ்டாக் வைப்பாரு. ஸோ மார்க்கெட் ஆப்வியஸாக ஓப்பன் ஆகும்போது ரெட்ல ஓப்பன் ஆனால் அந்த 90 ரூபாய்க்கு கீழே தானே ஓப்பன் ஆகும். அவரை கேட்காமே அவரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும். ஓகேவா? இதில் இன்னொரு காமெடி என்னன்னா, 2 விதமான ஸ்டாப் லாஸ் இருக்கு. ஒன்று நான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக வைக்கிற ஸ்டாப் லாஸ், இன்னொன்று என்கிட்ட காசே இல்லைன்றதுக்காக ஒரு ஸ்டாப் லாஸ். சந்தோஷ் காசு இல்லாமல் எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறோம். இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகும்னா, இங்கே தான் நம்ம பண்ணவே கூடாதுன்னு சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ட்ரேடிங், F&Oலாம் வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காசே இல்லைனாலும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம். அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம நினைக்கிற டைரக்ஷனில் மார்க்கெட் போகாமல் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகுது அப்படின்னா புரோக்கர் கிட்ட நம்ம கடன் வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லெவரேஜ். ஓகேவா? கான்செப்ட் ரொம்ப டீப்பாக போகும். பட் ஆனால் அது கடன் வாங்கி நம்ம வாங்குற பொருள் தான். 5 லட்ச ரூபா ஒர்த்துள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா we can actually buy it with 1 lakh. இதான் லெவரேஜ். அந்த மாதிரி பண்ணும்போது 5 லட்ச ரூபா ஒர்த்துள்ள பொருள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய் ஆயிடுச்சு அப்படின்னா நீ போட்டதே 1 lakh தான். அப்போ -1 lakhல இருக்கும்போது இஃப் யூ ஆர் நாட் மெயின்டைனிங் தட் எனஃப் மணி இன் த டிமேட் அக்கௌண்ட், ஆட்டோமேட்டிக்காக த அக்ரிமெண்ட் பிட்வீன் யூ அண்ட் broker is he will sell off the stocks. ஓகேவா? ஸோ ஸ்டாக்ஸ்னா ஸ்டாக்ஸ் கிடையாதுங்க, ஆப்ஷன் பொசிஷன்ஸ்.
ஆப்ஷன் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ப்ரைஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். திஸ் இஸ் அகெயின் டூ காம்ப்ளிகேட்டட் கான்செப்ட்ஸ். பட் ஜஸ்ட் ஜென்ரலி ஒரு பேசிக் பர்சனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எவ்ரி திங் இஸ் இன்டர் ரிலேட்டட். ஒன்றுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துச்சுன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்டாக வந்துகிட்டே இருக்கும். இந்த கார்டெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு வந்து தள்ளி விடுவாங்க இல்லையா, ஒன்று தள்ளி விட்டு அப்படியே அடுத்ததெல்லாம் தள்ளி விடுவாங்க. அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இங்கே இப்போ ஸ்டாப் லாஸில். ஓகே, இதை வந்து கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஐம் ஜஸ்ட் கெட்டிங் ஐடியா. நிஃப்டியோடைய அகெயின் நான் நிஃப்டியோடைய சார்ட்டை இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பர்பஸ்க்காக மட்டும் 5 மினிட்ஸுக்கு போகிறேன். பட் அவர் எவர் டைம் ஃப்ரேம் வில் பி 1 day ஒன்லி. ஓகேவா? ஸ்டடி பண்ணுறதுக்காக கூட நீங்கள் அந்த பக்கம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. பிகாஸ் வி ஆர் நாட் இன்ட்ராடே பிளேயர்ஸ், வி ஆர் நாட் F&O traders. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த பர்பஸ். ஓகேவா? இந்த டே ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போங்க, நேற்று மட்டும் என்ன நடந்திருக்குன்றத புரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? இதுதான் ஜஸ்ட் as a day charts candles are going to say the same story. இது வந்து ஸ்டார்டிங். ஓகே, ஆல் டு வி இந்த இடத்துல இருந்து ஓப்பனிங் ஆகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அப்ராக்சிமேட்லி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகுது. நிஃப்டி 100 பாயிண்ட்ஸ் டவுனில் ஓப்பன் ஆகுறதுலாம் ஓகே தான். பட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் இட் இஸ் ஆக்சுவலி பிளேயிங் ஹியர். இதே லைனில் போயிட்டு இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இன்னைக்கு வரப்போகிறத பாசிட்டிவாக நினைக்கிற பீப்புள் இந்த இடத்துல சிலதெல்லாம் வாங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல சிலதை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டைரக்ஷன் என்னவா இருக்கும்னா இங்கிருந்து இங்கே போகும் அப்படின்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. ஓகேவா? அகெயின் திஸ் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் மார்க் பண்ணுவாங்க. பட் டோன்ட் டூ திஸ். ஓகே, இங்கேருந்து இங்கே போகணும்னு நினைச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆகும், இப்போ இவங்க டைரக்ஷனில் போகலன்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, இவங்க டைரக்ஷனில் போகலன்னு இங்கே தெரிஞ்சிடும். அப்போ இங்கே தெரிஞ்ச உடனே என்ன ஆகும், இவங்களோட ஸ்டாப் லாஸ் எல்லாமே எங்கே வச்சிருப்பாங்க, ஓரளவுக்கு வந்து இங்கே வச்சிருப்பாங்க. இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே என்ன ஆகும், இந்த இடத்துல ஹிட் ஆயிடுச்சா, ஹிட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா இந்த ஸ்டாப் லாஸ்னா என்ன, இட்ஸ் ஆக்சுவலி நத்திங் பட் செல் ஆர்டர். அந்த செல் ஆர்டர் ட்ரிகர் ஆச்சுன்னா வாட் வில் ஹேப்பன், இந்த செல் ஆர்டர் ட்ரிகர் ஆகும்போது டக்குன்னு யூ ஆர் நாட் பிளேசிங் த செல் ஆர்டர், broker itself is placing the sell order based on your already enabled stop loss. இது ஒரு பக்கம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஹிட்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட காசே இல்லை, F&O ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிற, பட் உனக்கு டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா மார்க்கெட் போயிட்டு இருக்கு. தென் இஃப் யூ டோன்ட் ஹேவ் தட் மார்ஜின் மணி தென் ஹி வில் ஆக்சுவலி ஸ்கொயர் இட் ஆஃப். அப்படி ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போதும் அகெயின் த சேம் இம்பாக்ட் வில் கம். ஸோ அந்த இம்பாக்ட் போய் முடியறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல அந்த இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா போய் முடிஞ்சிருக்கு. இந்த பாயிண்ட்ல அந்த இம்பாக்ட் முடிஞ்ச உடனே தென் அகெயின் மார்க்கெட் வில் கோ அப்னு உடனே என்ன ஆகும், மற்றவங்களாம் என்ன ஆவாங்க, ஓகே இது வரைக்கும் வந்துருச்சு, கொஞ்சம் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் போடாதவங்களும் இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லிட்டு திருப்பி கீழே வரும் மார்க்கெட். தென் எக்ஸிட் ஆகும்போது திருப்பி அகெயின் இது எல்லாமே ஒரு ஈக்லிபிரியம் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே டிஸ்டர்ப் ஆகி கொஞ்சம் ஈக்லிபிரியம் வந்த உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகுறது பெருசாக டிஸ்டர்ப் ஆச்சுன்னா தென் அகெயின் இந்த இடத்துல மறுபடியும் வாங்கினவங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இட் இஸ் அகெயின் கேஸ்கேடிங் எஃபெக்ட். எந்தெந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வைக்கிறாங்களோ அப்படியே அந்தந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பாங்க. இது ஹிட் ஆன உடனே என்ன ஆகும், தென் மறுபடியும் ஒரு புல் பேக், தென் மறுபடியும் இந்த இடத்துல இருக்க ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகும். அகெயின் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கார்டை தள்ளி விட்டா எப்படி அடுத்தடுத்த அடுக்குகள் இருக்க கார்டு தள்ளுதோ அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிற ஒரு ரொம்ப வீக் பிளேயர், அவனுக்குலாம் வந்து ரொம்ப பேஷன்ஸ் கிடையாது. வந்தா 5 ரூபா போனா 1 ரூபா இவ்வளவுதான். அதே மாதிரி வச்சிருக்க பீப்புளை தூக்குது. அதுக்கடுத்து அடுத்த செட் ஆஃப் பீப்புள், அதுக்கடுத்து அடுத்த செட் ஆஃப் பீப்புள், தென் nowhere it stopped. ஏன்னா nowhere resistance were there. இந்த இடத்துல சப்போர்ட்னு வந்து பார்த்தா இருந்துச்சு, அதனால ஒரு இடத்துல நின்று போச்சு. இந்த இடத்துல சப்போர்ட்டே இல்லை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே மார்க்கெட் வந்து ஹஸ் கிவன் டவுன் ரேலி. இது ஏன் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் த மார்க்கெட் இஸ் நாட் ஃபாலிங் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன். இந்த மாதிரி உள்ளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற விஷயத்தினால தான் மார்க்கெட்ல உடனே இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா if war is going to happen, tomorrow you are not going to brush, tomorrow not you are going to eat, tomorrow you are not going to purchase the dress from Zudio, whatever you have already planned. இது எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கும். இந்த வாரோடைய இம்பாக்ட் தெரியறதுக்கு இட் வில் டேக் டைம். யாரு கண்டா அது தெரியறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடக்கிற மீட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா they would have actually closed everything. Okay, so deal is a deal அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா they will sign up agreement and then go off. அப்போ டக்குன்னு மறுபடியும் போவோம் மேலே. பட் இட்ஸ் நாட் தட் ஈஸி. பட் ஸ்டில் எனிதிங் கேன் ஹேப்பன். இதெல்லாமே உட்காந்து ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய எமோஷனல் ட்ரெயின் தான் ஆகும், நம்மளுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ யூ கேன் நாட் ப்ரிடிக்ட் த மார்க்கெட். அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம், அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு யார் நண்பனும் இல்லை, யாருக்கு யார் எதிரி இல்லைன்னு சொல்கிற மாதிரி தான். ஸோ நவ்
ஒன்ஸ் அப்பான் அ டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெரி நியர் பாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வெல்கம்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா புட்டின் வித் ரெட் கார்பெட் வெல்கம் பண்ணாரு. பட் இப்போ ஸ்டில் என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடி பார்த்தாலும் இஸ் நாட் அக்செப்டிங். ஓகேவா, நான் போற நிறுத்த மாட்டேன்னு சொல்றான். ஸோ திஸ் வில் கீப் ஆன் ஹேப்பனிங். பட் ரஷ்யா உக்ரைன் வார் வந்ததுக்கு அப்புறமும் இப்பைக்கும் தேர் வேர் ஆக்சுவலி இம்பேக்ட். எனக்கு எக்ஸாக்டா ஞாபகம் இல்லை டேட்டு, பட் சம்வேர் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்துச்சு. அகைன் வி வில் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராடர் பிக்சர், என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஆக்சுவலி இந்த இடத்துலையும் சேம் சுச்சுவேஷன் ஹேப்பன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா October 21 வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். சி என்ன சுச்சுவேஷன்றது மேட்டர் கிடையாது. ஐ ட்ரைடு. ஓகேவா, நான் ஏஐல போட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ட்ரை பண்ணேன், பட் எனக்கு கரெக்டான டேட்டா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்கல. ஓகேவா, இந்த இடத்துல சேம் சுச்சுவேஷன் கேம், இந்த இடத்துல சேம் சுச்சுவேஷன் கேம். ஸோ எவ்ரி டைம் மார்க்கெட் கோஸ் வென், அதாவது இதை வந்து ஆப்ரேட்டர் கிரியேட் பண்றாங்கன்னு சொல்ல மாட்டேன், இன்னவே ஆப்ரேட்டர் தான் கிரியேட் பண்றாங்க. பிகாஸ் வி ஆல்சோ ஃபீல் கவர்மெண்ட் இஸ் அன் ஆப்ரேட்டர். ஓகேவா, ஆர் அட்லீஸ்ட் பிக் பிளேயர். பிக் பிளேயருக்கும் ஆப்ரேட்டருக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆப்ரேட்டர் தே வில் சி த பெனிஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். பிக் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே வில் சி பெனிஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் சோ மெனி திங்ஸ் லைக் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், வினிங் த எலெக்ஷன், இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இஃப் யூ கன்சிடர் த பிகர் பக்கெட், தென் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி அ பிக் பிளேயர். தே ஹாவ் அ பிகர் சே இன் த மார்க்கெட். ஓகே, ஸோ இந்த இடத்துல எல்லாமே என்ன ஆயிருக்கு, இதே ரேஞ்சில் வச்சு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சி இஃப் யூ கேன் கோ அண்ட் அனலைஸ் த சார்ட், இந்த இடத்துல there will be so many reason coming out, coming in, going out, இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். பட் ஃபார் ஹவு லாங் இட் வாஸ் தேர் புரிஞ்சுக்குங்க. ஓகே, இந்த டேட்டோட பார்ப்போம். October 21 இருந்து இட் வாஸ் தேர் இன் த சேம் பிரைஸ் டில் அக்டோபர். ஓகே, இன்னும் எவ்வளோ நாள் இருந்துச்சு? ஓகே, யூ கேன் கன்சிடர் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்க. இந்த பாயிண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் திங்கிங் தட் இட் இஸ் இன் த சேம் பிரைஸ். October 21 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் வரைக்கும் 23 வரைக்கும் 2 வருஷமா இந்த இடத்துல வாங்கின ஒரு பர்சன் அங்கேயே அவரோட பிரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி இருக்காரு அப்படின்னா அவருடைய எப்படி இருக்கும் சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. பட் இஃப் ஹி ஹஸ் ஹெல்ட் ஆன் டு தட், நெக்ஸ்ட் 1 இயர்ல வாட் ஹேப்பன்றது தான் ஐ ஆம் சேயிங் மார்க்கெட் சைக்கிள் இஸ் அட்லீஸ்ட் 3 to 4 years. ப்ளீஸ் வெயிட் ஃபார் தட் சைக்கிள். இந்த சைக்கிளை வெயிட் பண்ண முடியல அப்படின்னா தென் ஆக்சுவலா முடியலனாலும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. தி பெட்டர் ஆப்ஷன் இஸ் யூ கேன் டூ எஃப்டி. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேரண்டின்னு சொல்லுவாங்க, பட் தெர் ஆர் சோ மெனி ப்ராப்ளம்ஸ் இன் தட். 5 லட்சத்துக்கு மேலே கேரண்டி அதுலேயும் கிடையாது. பட் நல்ல பேங்க்ஸ்ல பண்ணீங்கன்னா எஸ், நோ ப்ராப்ளம். இஃப் யூ வாண்ட் சேஃப்டி, ப்ளீஸ் ஸ்டே வித் எஃப்டி, ஸ்டே வித் பாண்ட்ஸ். இந்த பாண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டாபிக். அது ஜஸ்ட் அதையும் சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நம்பி ஏமாறுறதுக்கு கரெக்டான இடம் பாண்டு. ஓகேவா, because if you are not analyzing the goods bonds, then you can definitely lose in the greediness of higher interest. ஓகேவா, see இந்த இடத்துல 342 நாள், இந்த இடத்துல எவ்வளவு நாளுங்க, இங்க போச்சு 747 நாள். 2 years உன்னை வந்து வச்சு செம்மையா செஞ்சு அடுத்த 1 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா it is giving the result. Then again the construction is happening. It can go up to 2 years also. ஓகேவா, எங்க இருந்து ஆரம்பிச்சது, இந்த அக்டோபர்ல ஆரம்பிச்சது, மறுபடியும் 24ல ஆரம்பிச்சது, மேபி சம் அக்டோபர். See, I cannot guarantee this, but this will happen. அது வேணா எனக்கு தெரியும். எவ்வளவு தூரம் போகும் I don't know. அகைன் நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி படிப்போம். ஓகேவா, we will actually learn one strategy. ரிவர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா it is trying to form. அதாவது இதுக்கு வந்து ரீசன் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தா we will learn. இந்த இடத்துல this இங்க வந்து பார்த்தா ஓகே, இங்க ஒரு கப்பு. ஓகே, we have to bring it here. Then இங்க ஒரு ஹேண்டில். இது வந்ததுக்கு அப்புறம் the target is இந்த பாட்டம்ல இருந்து இந்த பாயிண்ட். இந்த பாயிண்ட்டை வந்து இதை தூக்கிட்டு போயிட்டு இங்க வச்சீங்கன்னா இட்ஸ் திஸ் மோஸ்ட் பீப்புள் நோ இந்த மார்க்கெட். ஓகேவா, இந்த இடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் ஹெச். இதுதான் 30,000 எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கத்திட்டு கிடக்குறாங்க. ஓகேவா, திஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். ஆனா யாராலையுமே சொல்ல முடியாது எப்போ நடக்கும்னு. இஃப் யூ ஆர் த பெஸ்ட் ரிசர்ச்சர் இன் த வேர்ல்ட் ஆல்சோ யூ கேனாட் டெல் வென் இட் வில் ஹேப்பன். ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கிற, எல்லா டேட்டாவும் இருக்கிற, அதுக்கு தேவையான புத்திசாலித்தனம் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸ்பர்ட்டால கூட எப்போ போகும்னு சொல்ல முடியாது. ஸோ பெட்டர் நாட் ட்ரை டு ப்ரெடிக்ட் தட். Stay with the market, understand the controllables, understand the not controllable parameters.
நாட் கண்ட்ரோலபிள்ன்றது ப்ரைஸ் எப்படி போகும், மேலேயா கீழேயான்றது உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது. ப்ரைஸ் என்னைக்கு போகும், இன்னைக்கா நாளைக்கா அடுத்த மாசமா அடுத்த வருஷமான்றதும் உங்கள் கையில் கிடையாது. ஸோ தெர் ஆர் 2 things which are not in your control, price and time. But there are 4 things you are in control. என்ன ஸ்டாக்கை வாங்கணும், அது எப்போ வாங்கணும், எப்போ விற்கணும், எவ்வளோ வாங்கணும். மார்க்கெட் will do so many magic, so many circus, but you have to know what you are trying to play, what you are actually doing, and on what basis you are doing. பேசிஸே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையில் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் பி இன் த சேம் ப்ராப்ளம். அந்த 6 மிஸ்டேக்ஸை பண்ணாமல் இருந்தீங்கன்னா நவ் யூ வில் நாட் பி பேனிக்கிங். அந்த 6 மிஸ்டேக்ஸில் எதை பண்ணியிருந்தாலும் எவ்வளோக்கு எவ்வளோ பிழைகள் இருக்கிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா பேனிக் ஆகிருப்பீங்க இப்போ. ஸோ இதுதான் நடக்குது, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருந்துச்சு, இதுதான் இனிமேலும் நடக்க போகுது. ப்ளீஸ் பி அவேர், எக்யூப் யுவர் செல்ஃப் டு ஹேண்டில் திஸ் வாலட்டாலிட்டி. எக்யூப் பண்ணுறதுக்கு ஸ்டே கனெக்டட் ஸோ தட் வில் ஹெல்ப் யூ மோஸ்ட் ஆஃப் த டைம். ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, ஸ்டில் பிக் பிளேயர் ஆர் ஹேவிங் மோர் ஸ்டேக் இன் திஸ் ஃபால். ஓகேவா? உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை விட பிக் பிளேயர்ஸோட பிரச்சனை பெரிய பிரச்சனை. அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி, if market is going to fall, the first people who are going to affect is the large stakeholders, big players தான். இப்போவும் இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் குவார்டரோடைய என்எஸ்சியோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஹவு பீப்புள் ஆர் லொக்கேட்டட். ஓகேவா? இது வந்து டோட்டல், இது வந்து ஓனர்ஷிப் பேட்டர்ன் பை டோட்டல் மார்க்கெட் கேப், இது ஓனர்ஷிப் பேட்டர்ன் பை ஃப்ரீ மார்க்கெட் ஃப்ளோட் மார்க்கெட் கேப், ஓனர்ஷிப் பேட்டர்ன் பை ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். இந்த இடத்துல ஸ்டில் ஓகேவா மேஜர் சங்க் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 9.6%, இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 9.6%. இந்த இடத்துல யூ கேன் சி இது வந்து ஃப்ரீ ஃப்ளோட் படி பார்த்தோம்னாலும் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 19.2%, இங்க இந்த இடத்துல இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் 19.2%. ஸோ தெர் இஸ் நோ மச் சேஞ்ச் ஜூனுக்கும் செப்டம்பருக்கும். அகைன் மேபி டிசம்பர்ல பார்த்தோம் அப்படின்னா, டிசம்பர்து எப்போ வரும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 month 2 months ஆகும் வர்றதுக்கு. ஸோ வந்ததுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸ்டில் ஐ எம் blindly saying there is no much transaction happening at least now. Okay, because big players will not use stop loss because they know they will teach stop loss but they will never use stop loss. And the secret வந்து பார்த்தா புரிஞ்சிருந்துச்சுன்னா you will be actually clear. அவங்க ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டாங்க. கோ லைக் புக்ஸ்லாம் எழுதிருப்பாங்க, நியூஸ்லாம் சொல்லுவாங்க, பட் அவங்க they will not use stop loss. They wanted to buy it cheap, they wanted to sell it overvalued. அவ்வளவுதான். ஸோ நமக்கு நம்மளுடைய சேவிங்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் உள்ளே இருக்குது. ஸோ தட் வி ஆர் பேனிக்கிங். பட் அவங்களுடைய ஜாபு, அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசல், அவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ், இது எல்லாமே இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. ஸோ பெட்டர் தென் அஸ் தே ஹாவ் மோர் ஸ்டேக். நாட் ஓன்லி மணி வைஸ், தே ஹாவ் மோர் ஸ்டேக் இன் டர்ம்ஸ் ஆஃப் தேர் ஓவரால் ஜேர்னி, ஓவரால் கெரியர். So big players including political people, including government will take care because once அது கிராஷ் ஆச்சுன்னா will not have the problem of losing money in the stock market. We will have further more problem. நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ மேபி ஒருவேளை டிசிஎஸ், ஒருவேளை ஹெச்டிஎஃப்சி, ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க், ரிலையன்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா 80% 90% ஃபால் ஆகுது அப்படின்னா that time we will not be actually looking for stock market crash, டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எவ்வளோ லாஸ் ஆயிருக்குன்ற பார்க்குற சுச்சுவேஷன் இருக்க மாட்டோம். we will be in a situation like சேஃப்டி வேணும், சாப்பாடு வேணும், அந்த சுச்சுவேஷன் இருக்கும். ஸோ our problem statement will be totally different. So understand, these big players are going to take care, calm and chill. நான் என்ன பண்றேன்? சிம்பிள். If I am having money, I am using that as per strategy, whatever I have. ஓகேவா? நம்ம கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதை நான் வந்து பார்த்தா யூஸ் பண்றேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி வந்து பார்த்தா ஐ எம் ஜஸ்ட் டிப்ளாயிங். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 2 weeks முன்னாடி நான் போட்டு வச்ச ஜிடிடி எல்லாமே ட்ரிகர் ஆயிடுச்சு. பட் இந்த வே I don't want to miss the opportunity. ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்ட்ரி நான் 3% கொடுப்பேன். பட் ஐ anticipated something is going to happen like this. பட் ஸோ அதனால ஒவ்வொரு லார்ஜ் கேப்பையும் நான் ஒரு percentage மட்டும் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ when it falls, I will actually add on to that large cap. So many stocks as per strategy வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைச்சது சிக்னல்ஸ். ஸோ அதனால I am just starting to accumulate. இப்போ மணி இருந்துச்சுன்னா அதை பண்ணுவேன், இல்லைன்னா வாட் ஐ வில் டூ, சிட் அண்ட் சில், லேர்ன் நியூ திங்ஸ், டீச் நியூ திங்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா பிடிச்ச விஷயத்த பண்ணுவேன். தென் சம்டைம் ஐ எம் ஆல்சோ பிளானிங். இதே நடந்துகிட்டு இருந்துச்சு அடுத்த 6 மாதத்துக்குனா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் ஐடியா நிறைய இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். தட்ஸ் வாட் ஐ எம் கோயிங் டு டூ. ஹோப் இந்த வீடியோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, வேல்யூபிளா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் டு கெட் மோர் வேல்யூபிள் வீடியோஸ் லைக் திஸ்.
இன்கேஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா நான் ஷேர் பண்ண கான்டென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ், கமெண்ட்ஸ் ஆர் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் இந்த வீடியோ. ஐ வில் லவ் டு ஆக்சுவலி ரீட் யுவர் கமெண்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் தெர் ஆர் எனி கொஸ்டின்ஸ் ஐ வில் ட்ரை டு கிளாரிஃபை தட் as soon as possible. Thank you for your time. Happy investing.